ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின சேலரி எவ்வளோ மேம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்டாக தான் ஆரம்பித்தேன். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி 500 rupees. பிஃபோர் மேரேஜே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்வியஸாக இல்லை, நல்லா திட்டினாங்க. அறிவு இருக்கவனுக்கு ஐடி விட்டுட்டு யாராவது ஐடியில் வேலை செஞ்சுட்டு இந்த தலைவாடுற வேலைக்கு அது வந்து கொஞ்சம் பச்சையாக சொன்னாங்க. ஓகே ஓகே நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ராப்பாகலாம் வேலை செய்யணும். இப்போது நான் சில பேர் பார்ப்பேன், அவங்க வந்து ஏர்லி மார்னிங் வர முடியாது, நான் ரிசப்ஷன் ஈவெண்ட் மட்டும் எடுக்கிறேன், முகூர்த்தம் ஈவெண்ட் ஏர்லி மார்னிங் வர முடியாது அப்படிலாம் சொன்னால் வேலைக்கே ஆகாது. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்ன வேலை கிடைச்சாலும் செய்யணும். மேபி ஒரு 500 rupees வேலைனா கூட நம்ம வந்து செய்யணும். நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். பிகாஸ் எனக்கு கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்க செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு. இது நான் பே பண்ணுவேன்னா? நான்லாம் பே பண்ண மாட்டேங்க, அவங்க தான் பே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ பே அண்ட் டூ த மேக்கப். ஐ திங்க் ரஃப்லி ஒரு 60,000-70,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, யா, ஒன்லி ஃபார் மேக்கப். ஸோ ஹேருக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ ரிமெம்பர் ஒரு 25,000 to 30,000 இன்வெஸ்ட் பண்ணேன். மேக்ஸிமம் 30, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இன்க்ளூடிங் என்னோட சூட் கேஸு, சீப்பு, ஸ்லைட் பின்லேருந்து எல்லாமே சொல்கிறேன் நான். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணி மேக்கப்புக்கு வரப்போ ஒரு 60,000-70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் இருக்கீங்க. ஸோ ட்ராவல் பண்ணி அங்கே போய் நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஒரு 1.5 hours வந்து நின்று நீங்கள் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். வீட்டு சைட்லேருந்து என்ன மேம் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை, வீட்டு சைட்லேருந்து ஒன்றும் சொல்லலை, போய் பத்திரமா போயிட்டு வா அவ்வளோதான் சொன்னாங்க. அண்ட் மோரோவர் இப்போ வந்து நான் கொஞ்சம் உட்காந்துட்டு தான் மேக்கப் போடுறேன். ஐ திங்க் ஆல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷுட் ஃபாலோ தட். கொஞ்சம் உட்காந்துட்டு போடுறது. நான் குனியும் போது எஸ்பெஷலி இஃப் யூர் டால் ரொம்ப குனிஞ்சு மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு L4 L5 டிஸ்பல்ஜ் எல்லாமே வந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்ச நேரம் நின்னாலே வந்து அந்த சயாட்டிகா பெயின் எல்லாமே இருந்தது. ஆக்சுவலி 4 months இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னீங்களா? ஆமாம். ஸோ இப்போ 8 months போது எப்படி? இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பெயின் எல்லாமே இருந்தது. ஸோ மேக்கப் போடுறப்ப நம்ம குனிஞ்சு குனிஞ்சு போடுவோம்ல, ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எல்லாமே இருந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங். ஸோ எதிரில் அவங்களுக்கு ஒரு சேர் நமக்கு ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்து மேக்கப் பண்ணுறப்போ நமக்கு அந்த இடுப்பு வலி வந்து குறையும். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே அதை கொஞ்சம் பழகிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகும் எனக்கு. பரவாயில்ல மேம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி நார்மல் டைம்ல நிறைய பேரால் போய் பண்ணுறது இவ்வளோ நேரம் பண்ணணுமே, பெயினாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. இவன் நீங்கள் 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ மேம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடி பர்சனா நீங்கள்? ஆமாம், ஒரு 8 years நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐடி வந்து நமக்கு வந்து ஹேஷ் இன்க்ளூட், அதுக்கு மேலே தெரியாது கோடிங்கில். நம்மளை போய் கோடிங் பண்ண சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கோடிங் ஆமாம், கஷ்டம் தான். ஆமாம். ஸோ எனக்கு வந்து ஐயோ இதுலலாம் நம்மளால முடியாது அப்படின்ட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஹாபியாக தான் ஆரம்பித்தேன். ஐ டென்ட் நோ இட் வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். எனக்கு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு வெளியே வரணும், ஏதாவது சைடில் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தேன். பட் ஃபுல் டைமாக எடுப்பேன் அப்படின்னு அப்போ தெரியாது. அப்போ தெரியல. வீட்டில் எப்படி மேம் எடுத்துக்கிட்டாங்க? நீங்கள் பிஃபோர் மேரேஜே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை ஆஃப்டர் மேரேஜ்? பிஃபோர் மேரேஜே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்வியஸாக இல்லை, நல்லா திட்டினாங்க. அறிவு இருக்கவனுக்கு ஐடி விட்டுட்டு யாராவது ஐடியில் வேலை செஞ்சுட்டு இந்த தலைவாடுற வேலைக்கு அது வந்து கொஞ்சம் பச்சையாக சொன்னாங்க. ஓகே ஓகே நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. தலைவாடுற வேலைக்கு போவியா நீ அப்படின்ட்டு. சின்ஸ் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் as a makeup artist, சாரி ஹேர் ஸ்டைலிஸ்ட், நாட் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. எந்த இயர் மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2021 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சாரி 2020 ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஹேர் ஸ்டைலிஸ்டாக. ஸோ அப்போது சொன்னாங்க எல்லாரும், எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா, ஜாலியாக ஏசி ரூமில் போனியா, உட்காந்தியா, வேலை பண்ணியா அப்படின்ட்டு இருக்கலாம்ல அப்படின்னாங்க. பட் நமக்கு அது பிடிக்கல அப்படின்றப்போ, அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலன்றப்போ நம்மளால் அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் இல்லை உனக்கு நான் ஐடி குவிட் பண்ண மாட்டேன், நான் இதை பாட்டி சைடில் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் ஐடி பண்ணிட்டே வந்து நீங்கள் இதுவும் பண்ணிட்டு? ஆமாம், சைடில் பண்ணிட்டு அப்புறம் நான் குவிட் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். ஸோ ஐ செட், நான் வந்து பாரு, நான் சம்பாதிக்கிறேன், இதில் கொஞ்சம் காசு வருது, நான் வந்து சேர்த்து வச்சிருவேன், நீங்கள் வந்து எனக்கு விட்டுருங்க தயவு செஞ்சு, ஐடியில் என்னால் முடியாது அப்படின்ட்டு ஐ குவிட் ஐடி. அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சிங்க இல்லையா? எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இப்போ உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது என்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க? ஆக்சுவலி நம்ம ஹானஸ்ட்டாக கிளைண்ட்ஸ்க்கு இருந்தாலே வந்து, அண்ட் இஃப் யூ டூ அ வெரி ஹார்ட் ஒர்க்,
நமக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்றது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ ஃபாலோ. நம்ம பாட்டி நம்ம பண்ணுற வேலையை பண்ணிட்டு போவோம், வரது தானாக வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஸோ தேங்க்ஃபுல்லி அப்படி தான் நடந்ததும் எல்லாமே. ஏன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இருக்கும்போது எல்லாமே வந்து ஷூட் பண்ணுற எல்லாமே கொலாபரேஷன்ஸே மேக்ஸிமம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு தெருவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, தெருவுக்கு 2-3 பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ மேக்கப் அகாடமியும் நிறைய இருக்கு. ஒரு பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி வெளியே வராங்க. இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேருக்கு நடுவில் நீங்கள் மட்டும் தனியாக க்ரோத் ஆயிருக்கீங்க. ஸோ அதுக்கான சக்ஸஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா வளர யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, ராப்பகல ஆக்சுவலாக வேலை செய்யணும், அதுதான். ராப்பகல வேலை செய்யணும். இப்போ நான் சில பேர் பார்ப்பேன், அவங்க வந்து ஏர்லி மார்னிங் வர முடியாது, நான் ரிசப்ஷன் ஈவெண்ட் மட்டும் எடுக்கிறேன், முகூர்த்தம் ஈவெண்ட் ஏர்லி மார்னிங் வர முடியாது அப்படிலாம் சொன்னால் வேலைக்கே ஆகாது. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்ன வேலை கிடைச்சாலும் செய்யணும். மேபி ஒரு 500 ருபீஸ் வேலைனா கூட நம்ம வந்து செய்யணும். நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் காசு பார்க்க மாட்டேன் பெருசாக. ஓகே, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, ஓகே குட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ ஐ திங்க் இஃப் யூ ஃபாலோ தட் ரூட் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். பட் அகெயின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காம்படிஷன் இப்போ. ஏன்னா மாதம் ஒரு 100 மேக்கப் ஆர்டிஸ்ட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஐம் நாட் சேயிங் தட்ஸ் ராங், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லேர்ன். பட் அந்த காம்படிஷன்ல எப்படி எல்லாருமே சர்வைவ் ஆவாங்கன்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின சேலரி எவ்வளோ மேம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் ஆரம்பிச்சேன். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி 500 ருபீஸ். 500 ருபீஸ். ஓகே. தெரிஞ்சவங்க அவங்க நேம் எதுவும் ஞாபகம் இருக்கா? இல்ல, இது ஒரு ரேண்டம் கிளைண்ட் தான் புக் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு. ஓகே ஓகே. ஸோ வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டும், அவங்க ஒரு கெஸ்ட் ஒரு வெட்டிங்க்கு போற மாதிரி ஒரு பன் மட்டும் அவங்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர நர்வஸாக இருந்தது. நம்மளை நம்பி ஒரு கிளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா பண்ணிடணும் அப்படி இப்படின்ட்டுன்னு ரொம்ப நர்வஸாக இருந்தது. பட் அது அந்த 500 ருபீஸ் வெளில வாங்கிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை நம்ம ஒருத்தவங்ககிட்ட காமிக்கும் போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இல்லை மேம், இப்போ நீங்கள் நிறைய பிரைடல் மேக்கப்ஸ்க்கெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து இப்போ நிறையா மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க என்னன்னா, அங்கே நம்மளை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, தண்ணி கூட தர மாட்டாங்க, சாப்பிடுங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போது தேங்க்ஃபுல்லி ரீசெண்டாக எதுவுமே கிடையாது. பட் when I started off it was like that. எஸ்பெஷலி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இவெண்ட்ஸ் போகிறப்போ ஹோட்டல்ஸ் ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் ஹோட்டல்ஸ். நம்ம ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பிரைட் நம்பி தான் போகிறோம். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு புக் அ ப்ராப்பர் ஹோட்டல், ஒரு ப்ராப்பர் ரூம், மண்டபமாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு நீட்டான ரூம் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து ஒரு பேசிக்கான ஹியூமன் இது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தங்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் கூட தங்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ obviously அந்த மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ as you grow I think you will learn a lot how to talk to clients. ஸோ நான் இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே வந்து ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். என்னோட டீமுக்கும் அங்கே தான் இருக்கணும், எல்லாமே ப்ராப்பராக முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்தப்புறம் தான் ஐ வில் ஸ்டார்ட் ஃபார் த இவெண்ட். அவங்க ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஹோட்டல்ஸ் வந்து ஒழுங்காக இது பண்ணல அப்படின்னா ஐ வில் கேன்சல் ஆஃப் த இவெண்ட். ஏன்னா இப்போ நான் மட்டும் போகல, என்னை நம்பி என்னோட டீமும் வராங்க. ஸோ ஐ ஹாவ் டு மேக் ஷுர் தே ஆர் ஆல்சோ கம்ஃபர்டபுள், எல்லாமே அதை பார்க்கணும். ஸோ இப்போ nothing is happening like that, but initial stages yes it was like that. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணால் பெருசாக காசு பார்க்க முடியாது, எல்லாருமே கொலாபரேஷன்ஸில் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு. நீங்கள் மேக்ஸிமம் பண்ணியிருக்கிறது எல்லாமே செலிபிரிட்டிஸ்க்காக தான். ஸோ அது எப்படி மேம் உங்களுக்கு ரெவென்யூஸ் வர மாதிரி இருக்கா, இல்லாட்டி இதுக்குடா பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். கொலாபரேஷன்ஸ் பண்ணுவாங்க தான், இல்லைன்ட்டு சொல்லலை. எல்லாருமே வந்து எப்பவுமே பே பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வர்றது மோஸ்ட் ஆஃப் த 95% பெய்டு இவெண்ட்ஸ் தான். ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம ஒரு பெரிய ஷூட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு கொலாபரேஷன் தானே. ஸோ அது ஒரு எக்ஸ்போஜர் தானே எல்லாருக்குமே, அது தப்பு கிடையாது. ஸோ பட் எப்பவுமே நீங்கள் கொலாபரேஷன்லேயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கஷ்டம். பிகாஸ் எனக்கு கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்க செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு. இது நான் பே பண்ணுவேன், நான்லாம் பே பண்ண மாட்டேங்க, அவங்க தான் பே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ பே அண்ட் டூ த மேக்கப். பட் அது பற்றி எனக்கு தெரியல எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. பட் யூ கேன் டூ கொலாபரேஷன்ஸ் பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்றது எக்ஸ்போஜர் கிடைக்கும். கரெக்ட், அப்பதானே நமக்கு எக்ஸ்போஜர். ஏன்னா இப்போ நீங்க யாருன்னே தெரியாதுன்றப்போ உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் வந்துச்சுன்னா அது உங்களை ஒரு பூஸ்ட் அப் பண்றது தான் உங்க பேஜ். நீங்க ஸ்டார்டிங்கா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? இப்போ பாத்தீங்கன்னா 2 lakhs 3 lakhsல வந்து ப்ராடக்ட்ஸ்ல வந்து போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஐ திங்க் ரஃப்லி ஒரு 60-70,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, யா, ஒன்லி ஃபார் மேக்கப். ஸோ ஹேருக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ ரிமெம்பர் ஒரு 25,000 to 30,000 இன்வெஸ்ட் பண்ணேன் நான். மேக்ஸிமம் 30, அவ்வளோதான்.
அதுக்கு மேல கிடையாது. இன்க்ளூடிங் என்னோட சூட் கேஸ், சீப்பு, ஸ்லைட் பென்லேருந்து எல்லாமே சொல்றேன் நானு. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணேன். மேக்கப்க்கு வரப்போ ஒரு 60,000-70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கீங்க? ஸோ அது நினைச்சா இப்போ யோசிச்சு பார்ப்பீங்களா சார்? நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோமே, அப்படியே ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 10 லைக் இந்த போஸ்ட் தாண்டிடுமா நமக்கு அப்படின்ட்டு நான் யோசிச்ச டைம் எல்லாம் உண்டு. ஸோ இப்போ அதுக்கு கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ், ரீஷேர்ஸ் தான் வரப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நார்மல் பர்சன்ஸ்க்குலாம் வந்து நீங்க மேக்கப் பண்ணிருப்பீங்க. யார் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண செலிபிரிட்டி யாரு? ஃபர்ஸ்ட் பண்ண செலிபிரிட்டி வந்து சைந்தவி அக்காக்கு தான் வந்து ஹேர் பண்ணேன் நான். ஹேர் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் எனக்கு எப்படி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த செலிபிரிட்டி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆமா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம். எப்போ மேம் இது பண்ணது? இது வந்து அவங்க கசின் என்கேஜ்மெண்ட்க்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணேன். மேம் இஸ் வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த். அந்த பந்தா அதெல்லாம் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற எந்த செலிபிரிட்டிஸ்க்குமே அந்த பந்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ரொம்ப டவுன் டு அர்த், வெரி ஸ்வீட் பீப்புள் தான். ஸோ சில பேர் ஆக்சுவலி இருப்பாங்கல்ல, ரொம்ப அந்த டைமிங்குள்ள முடிக்கல, அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை, எல்லாருமே அந்த டைம்குள்ளே ரெடி ஆகிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐ திங்க் தட்ஸ் த கேஸ் வித் எவ்ரி ஒன். பிரைட்ஸ் கூட வந்து நம்ம அந்த டைம்குள்ளே நம்ம முடிச்சிடணும் மேக்கப்பை. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே. மற்றபடி ரொம்ப வந்து கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது அப்படிலாம் வந்து பந்தா பண்ற மாதிரிலாம் யாருமே கிடையாது. மேமும் வந்து ரொம்ப ஸ்வீட். இப்போ முகூர்த்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். அப்போ எப்படி மேம் அந்த பிஸி ஸ்கெடியூல் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் எப்படி எடுப்பேன்னா, இப்போ ஒரு முகூர்த்த நாளேனா 2 முகூர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டபுள் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுப்பேன். இல்லைன்னா இப்போ ஒரு முகூர்த்தத்தையே 3 நாள்லாம் வந்து எடுக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம பிரைடையும் ரொம்ப ஹரிபரியா ரெடி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 ஈவெண்ட். அதுவும் அந்த டிராவல் பண்ணி போறது எல்லாமே கொஞ்சம் பக்கம் இருந்துச்சுன்னா ஈஸியா போயிடும். ஆமா, பக்கம் இருந்தா மட்டும்தான் நான் டபுள் ஈவெண்ட் எடுப்பேன். ஒண்ணு வந்து இங்க ஈசிஆர்ல இருந்துட்டு இன்னொன்னு அண்ணா நகர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன். ஆனா ஃபேமிலி சைடுல இருந்து உங்களுக்கு இந்த ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ற அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரெஷர் வந்ததே இல்லையா? கேட்பாங்க. அதெல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு இவ்வளவு காலங்காத்தால ஏஞ்சி போறேன்? ஏன்னா நைட் 1 மணி 2 மணிக்கே நாங்க கிளம்புற மாதிரி இருக்கும். வரது மார்னிங் 8 o'clock 9 o'clock ஆயிடும் மினிமம். இந்த மாதிரி 3 ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்போ. ஸோ கண்டிப்பா கேட்பாங்க. பட் தட் இஸ் வாட் மை ஒர்க் இஸ். ஐ திங்க் ஐ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆனாதான் யூ கேன் சர்வைவ் இன் திஸ். ஏன்னா நைட் டைம்ல வந்து போயிட்டு வரோம்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பயப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ அந்த மாதிரி ஏதோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ இந்த நைட் டைம்ல போய் நான் இந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆயிட்டேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் நைட்டு கிளம்பும் போதே வந்து ஃபுல்லாக சார்ஜ் அதெல்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக லொக்கேஷன் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறது. ஸோ இந்த வழி தெரியாமல் லொக்கேஷன் தப்பாக அமிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் சுற்றினது உண்டு. அந்த மாதிரி ஒரு 2 ஈவெண்ட்டுக்கு ஆகிருக்கு. ஏதோ ஒரு சந்து குந்தெல்லாம் போயிட்டு இன்னும் 2 மணிக்கு இந்த சந்துக்குள்ளே இருக்கோம் நம்ம அப்படின்ட்டுன்னு பயந்து கொஞ்சம் மெயின் ரோடு வந்துட்டு திருப்பி அவங்க லொக்கேஷன் அனுப்பிட்ட அப்புறம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் ரொம்ப டெரிஃபையிங்காக இது வரைக்கும் தேங்க்ஃபுல்லி எதுவும் ஆனது. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த விஷயத்த நீங்கள் வந்து என்ன ஆனாலும் இறக்கிடக்கூடாது, இந்த ஸ்டாண்ட்னா இந்த ஸ்டாண்ட், அது மாதிரி எந்த விஷயத்த நீங்கள் இருக்கு சொல்லுவீங்க? உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ கூட சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து சில இடத்துக்கு போகிறப்போ என்னம்மா மேக்கப் தானே போட வந்திருக்க, பார்லர்லேருந்து தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது கேட்குற விதம், பார்லர்லேருந்து வந்தது கேட்குற தப்பு கிடையாது. பட் அது கேட்குற விதம்ன்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களை தலைகுறவா யாராவது பேசுகிறாங்க, நீ என்ன இவ்வளோதானே அப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு போதும் இந்த ரூம் உனக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் வாக் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். அப்படி வந்து ஒரு கிளைண்ட் உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்கள் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ மேம் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.